Hi guys, welcome back to Green Designers. இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஸ்காலப் டிசைன் தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸோடைய பேக் டிசைனில் ஸ்காலப் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு திக்கான ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த நெக் லைன் மேலே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விரலால் ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து கண்டினியூவாக நம்ம ட்ரா பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக் நமக்கு ஸ்கேலப் கிடைக்கும். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ட்ரா பண்ணியிருக்கோம். பார்டர் லைன் மேலேயே சரி த்ரெட்டால் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம 2 லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட். அந்த நீடில் நம்பர் 12 சரி த்ரெட் அண்ட் தென் த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து இந்த நீடில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட்டால் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது அந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த சரி த்ரெட் மேலேயே வந்து நம்ம போட்டுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து 2 லைன்ஸ் சரி வந்து ஒர்க் பண்ணுறோம். சரி த்ரெட்டில் செகண்ட் லைன் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த லைனுக்கு பக்கத்தில் சின்ன கேப்னஸ் கூட இருக்கக்கூடாது. நல்லா நெருக்கமாக வந்து அது பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் வந்து அந்த 2 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நீட் நெக்கோடைய ஃபினிஷிங்கோடு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1 லைன் வந்து கட் பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸில் வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒர்க் பண்ணுறதுக்கு அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கூவிங் த்ரெட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். கட் பீட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா சரியில் எனக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நெக் பார்டர் லைன் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டர்னிங் இருக்க இடத்துலலாம் வந்து நல்லா ஒரு பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டர்னிங் வந்து எக்ஸாக்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். கட் பீட்ஸில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து சைஸஸும் இருக்குது. நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கட் பீடை ஸ்டிச் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் வந்து த்ரெட்டோடைய கலர் வந்து சேம் கலராக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும். நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு கலர். அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்க கலர் நார்மல் ஸ்கூவிங் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா கோல்டு கலரையும் நம்ம சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனலோடைய வீடியோஸ் பார்த்துட்டு அதிலேருந்து நிறைய ஸ்கேலப் டிசைன்ஸில் வந்து நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுறீங்க, எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷீட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்கேலப் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸை வந்து பேப்பர்ஸில் வந்து நல்லா ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ஸ்காலப் டிசைன் தான் ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்மளே வந்து இதில் நான் ஒரு க்ரியேட்டிவ் கொடுத்து தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சேம் டிசைனாக வந்து நான் ஒர்க் பண்ணாமல் ஜஸ்ட் அதிலேயே வந்து கொஞ்சம் மாடுலேஷன் கொடுத்து ஒரு டிசைனை தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம கட் பீட்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு ஸ்கேலப் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பீட் கொடுத்து திரும்பவும் அகெயின் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த டிசைனில் வந்து கட் பீட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சுகர் பீடை யூஸ் பண்ணியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் சிம்பிள். நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த டிசைனையும் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும்.
பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த டிசைனும் வந்து ஒர்க் ஹெவியாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கட் பீட்ஸ் ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலப் நடுவில் நான் வந்து பென்சிலில் வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன். அதாவது சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ண அந்த சென்டர் பாயிண்டில் வந்து 4 mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் பீடை ஆட் பண்ணி அந்த பீடை சுற்றி நம்ம 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசோபேன். அதே நீடில் வந்து அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பீட்ஸு அண்ட் தென் வந்து கட் பீடு எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது அயன் நீடில்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு சீக்வென்ஸ் 3 mm பீட் 2 சுகர் பீடை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்து ஒரு இன்னாட் போட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு லைனும் வந்து ஃபினிஷ் பண்ணும்பொழுது இன்னாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லைனும் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பாருங்கள் ஒரு மைன்யூட் கேப்னஸ் விட்டு ஒரு க்ராஸாக வர மாதிரி நம்ம அந்த பீட்ஸ் எல்லாமே கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸ் எல்லாமே நம்ம எந்த ஆர்டரில் ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் ஆர்டர் தான் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அதாவது சீக்வென்ஸ் 3 mm பீட் அண்ட் தென் 2 சுகர் பீட் இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைனாக கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்கேலப் டிசைன் உள்ள ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அந்த கிராஸ் லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது சென்டர் ஒரு லைன் வரும் அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் தென் லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா 3 லைன்ஸ் வந்து வரா மாதிரி நம்ம கொடுத்துட்டே வரணும். நான் கிராஸ் லைன் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் பென்சிலில் அந்த லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பீட்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பீடாக வந்து இது ஸ்டிச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம எடுத்திருக்க பீட்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொண்டு வந்து ஒரு எண்ணாட் போட்டுட்டு நம்ம அந்த லைன்ஸை ஃபினிஷ் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைன்ஸுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைனுடைய கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டரில் வந்து ஒரு 4 mm பீட் அதை சுற்றி வந்து சுகர் பீடால் 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்பொழுது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் 3 mm பீட் 2 சுகர் பீடு இந்த மாதிரி லைன்ஸாக வந்து நம்ம கொடுத்துட்டே வரணும். கொடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் லைனாக கொடுங்க. ஜஸ்ட் வந்து அந்த பீடை கொடுத்துட்டு நம்ம க்ராஸாக வந்து கொடுக்கக்கூடாது. அந்த லைன் எந்த வேவில் வருதோ அதே வேவ்லேயே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து நாட் போடணும். ஹாஃப் சர்க்கிள் உடைய கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது நம்மளுக்கு வந்து 7 லைன்ஸ் வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளேயே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து எப்படி நியூ டிசைனை வந்து ஒர்க் பண்ணணும், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வீடியோஸும் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் பாதி டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்கேலப்புள்ள எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்னஸை வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 2 ஸ்கேலப் டிசைனுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 டிசைனுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய க்ளோ அப்ளை பண்ணாமல் ஒரு மீடியமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் நிறைய க்ளோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைட்னஸாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கரெக்ட் லெவலில் நீங்கள் வந்து ஸ்டோனை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி க்ளோ அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் உள்ளே எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் மெத்தடில் தான் வந்து ஒர்க் பண்ணணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இதில் 2 கேப்னஸ்க்கு நடுவில் எந்த அளவுக்கு நமக்கு பீட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பீடை கொடுத்து அந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணி எண்ணாட் போட்டுக்கலாம். ஒரு சுகர் பீட் 3 mm பீடை எடுத்து மேல் பக்கமாக இருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம கொண்டு வரணும். அதாவது மேலேருந்து கீழே கொண்டு வரணும். அதாவது நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த சுகர் பீடுக்கு பக்கத்தில் நம்ம வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒரு பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் லாங் அண்ட் தென் ஷார்ட் செயின் கொடுத்து பீடை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்து இதே ரிப்பீட் பண்ணி இந்த ஃபுல் கேப்னஸையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேலப் டிசைனில் இந்த மாடுலேஷன் கொடுத்து தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது கஸ்டமர் நமக்கு கொடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லீஃப் டிசைன் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து லீஃப் கொடுக்காம சேம் ரவுண்ட் ஷேப்லேயே வந்து ஒரு மாடுலேஷன் கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தேன். கஸ்டமருக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், சேம் ஒர்க் நம்ம என்ன ஒர்க் கொடுத்தோமோ அதே ஒர்க்கை தான் இந்த கேப்னஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப்னஸ் விட்டாலும் அந்த எக்ஸாக்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு மாறிடும். ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் பக்கத்தில் நல்லா நெருக்கமாக கிராஸ் லைனில் வர இடத்துல க்ராஸாக கொடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து பீடை ஆட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டு ஸ்கேலப் டிசைனுக்கு நடுவில் இன்பிட்வீனில் இருக்க அந்த கேப்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கேப்னஸ் விட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டிசைனுடைய ஷேப்பே வந்து மாறிடும். ஸோ வந்து நம்ம க்ளோ அப்ளை பண்ணும்பொழுது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த டிசைனை வந்து நான் வந்து ட்ரேசிங் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் வந்து ஒயிட் பென்சிலில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒர்க் பண்ணமோ ஜஸ்ட்டு ஃபிட்டிங் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணணும்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனை ஸ்டிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைன்ஸை வந்து ஒர்க் பண்ணும்பொழுது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸுடைய பேக் டிசைன் நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாட்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து 1 லைன் வந்து சுகர் பீடால் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 பீட்ஸாகவும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா அது மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம பீட்ஸை கொடுத்துட்டே வரணும்.
நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த புத்தாக்கு கீழே இருந்து ஒரு சுகர் பீட் அண்ட் தென் வந்து ட்ராப்பிங் பீடை எடுத்து இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து பேக் நெக் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ டு ஆல்.